வணக்கம் நண்பா. நம்ம சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் பவுலிங் கோச் யாரு? போன சீசன் நமக்கு பிராவோ பவுலிங் கோச்சா இருந்தாரு. அவர் இந்த சீசன் கொல்கத்தாக்கு மென்டரா போயிருக்காரு. நம்ம சிஎஸ்கே 2 பேரை அவங்களோட மைண்ட்ல வச்சிருக்காங்க. அது யாருன்னா வேற யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம மல்லிங்கா தான். ஆமாங்க, மல்லிங்கா ஒரு குட் சாய்ஸ் தான். ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே நம்ம டீம்ல பத்தீரனா இருக்காரு. அவர் ஒரு ஸ்ரீலங்கன், இவர் ஒரு ஸ்ரீலங்கன்னா ஒரு நல்ல காம்போவா செட் ஆயிக்கும். மற்ற யங்ஸ்டருக்கும் நல்ல பவுலிங் கோச்சா இருப்பார் இவர். மும்பை டீம்ல எப்படி பும்ராவோ ஒரு நல்ல பவுலர் ஆக்குறாரோ, அதே மாதிரி இங்க பத்திரனாவையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு போகலாம். ஸோ இவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். செகண்ட் சாய்ஸ் யாருன்னா நமக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தாங்க இருக்கு. ஆமாங்க, அது வேற யாரும் இல்லை, நம்ம டேல் ஸ்டெயின் தான். இவர் எப்படிரா எனக்கு அது உருட்டாதரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. ஆமாங்க, நம்ம இப்ப ஏன் டேல் ஸ்டெயினை ஒரு சாய்ஸா பேசணும்னா அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தோனியோட மிகப்பெரிய ஃபேன். நான் அவர் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், அது நடக்கல. மேபி ஒரு கோச்சிங் ஸ்டாஃபாவது அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு அப்டேட்டை நான் வேற எந்த ஒரு கிரிக்கெட் சோர்ஸ்ல இருந்து எடுக்கல, இது அவரே ஓப்பன் டாக்கா சொன்னதுதான். இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதுக்கு ரெடியா இருக்கணும். அவங்களுக்கு தெரியணும் இந்த ஒரு விஷயம். அப்படியே தெரிஞ்சாலும் டேல் ஸ்டெயினை பவுலிங் கோச்சா போடுவாங்களா? உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு பக்கம் இம்ரான் தாகிரையும் பவுலிங் கோச்சா கொண்டு வர போறதா சோர்சஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் மந்த் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க யாரு எப்படி என்னன்னு. சரி, ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.